ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயரு. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் நம்ம சேனலில் விளாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வாங்க ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோடனே அப்படியே கீழே பறந்து வந்துட்டு வரோம். டேய்ப்பா என்னமோ ஒரு இது பேர் என்ன, பேராஷூட் வச்சு குச்சி வந்துட்டு வரோம். ஓகே, என்ன பண்ணுறேன் இப்போ காய்ஸ் அங்கே பார்த்தாலே தெரியும், அங்கே தான் எனிமி இருக்கிறான். அதில் வேலை நான் அந்த சைடு போகல, நம்ம இந்த சைடே போய்ப்போங்க. ஜன்னலில் எகிரி குச்சி மாசாக போயிடலாம். ஓகே, லூட்டெல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்களே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இன்னும் 1Kலாம் அடிக்கணும். ஆல்ரெடி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சாச்சு. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐயோ எல்லோ கலர் டப்பாவில் என்ன இதான்னு பார்த்தா ஒன்றே காணும். ஓகே, மஜாவான கன்று கட்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம். நான் கண்ணேத்துல நான் கண்ணேத்துனால எவனுமே வர மாட்டேங்கிறான், ஏன்னே தெரில. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். மொபைல் கட்ட பண்ணி அவங்ககிட்ட கண்ணு இல்லைங்க, போடு ஹெட்ஷாட்டு தான், சும்மா பஜாவாக இது வச்சாச்சு. ஓகே, இந்த கேமில் பிடிச்சின்னா மகமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போவோம். என்னடா இது, என்னங்க இங்கே ஏதோ பஸ்ஸெலாம் இருக்குது. என்னடா பஸ் இது? ஓகே, ஸ்கூல் பஸ் ஆகும் போல் என்னமோ. இந்த ஃப்ரீ ஃபயராகவே என்னமோ ஒரு ஃப்யூச்சர் மாதிரியே இருக்குது. ஒரு டைம் வந்து ஃப்யூச்சர் மாதிரி இருக்குமோ யாருக்கு தெரியும். ஒரு கொரோனா கூட இருக்கலாம். ஏன்னா ஒத்தனே ஊருக்குள்ளே காணும். இன்னும் 35 பேர் இருக்கிறானுங்க. ஒரே ஒருத்தன் தான் செத்துக்கிறான். அவனெலாம் எப்படி தொகடி போகிறோமோ இதுதான் பயமாகுதே. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஃப்ரீ ஃபயரு காயின்ஸ்லாம் அங்கே இங்கே இருந்துச்சு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரமாக அப்படியே சுற்றிட்டு தான் இருந்தேன். ஒத்தனையும் கண்ணில் மாட்டல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கார் என் கண்ணில் மாட்டிச்சு. நிஜத்தில் தான் கார் வாங்க முடியல, அட்லீஸ்ட் கேம்லனாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த காரை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது நஜிவில்லையே அடிச்சிட சொல்லிட்டு செம்மையாக அப்படியே சூப்பராக போயிட்டு இருந்தோம். நேராக தாய்ச்சலாம் கில்லி. ஓகே, அப்படியே சேமாக போயிட்டு இருந்தேன். அங்கே தான் ஒருத்தன் வந்தான். என்னடா இப்போ டக்குன்னு யாருன்னா என்னை சுற்றி தள்ளிடுவான். அதனால அப்படியே யூடி நச்சிட்டு போனேன். யூடி நச்சிக்கிட்டு அங்கே போனால் அங்கே ஒருத்தன் தான். 2 பேர். இப்போ ஸோ ஒரு முடிவோட அப்படியே வேகமாக போயிட்டு அந்த காரை வச்சு அவனை ஏற்றிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே அடிட்டான். பறந்து போய் அந்த மரத்தில் போய் சொருவிட்டான். அவனை போய் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் ஒரே டே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து இன்னொரு 2வது ஆளையும் அந்த மாதிரி சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். அதுக்குள்ளே அவன் பாம்பே வச்சுட்டான் காரில். காரில் பாம்பெலாம் இல்லை, இது அவன் சுட்டு அந்த நெருப்பே வந்து அனுப்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நாங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவனும் ஒரு பாட்டு போல் அவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சுக்கல. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போனால் இந்த சைடு பார்த்தா ஒரு சைடு இது ஒரு எனிமி நின்றுட்டு இருந்தான். மேப்பில் தெரிஞ்சிச்சு மித்திலேஷ் என்ட்ரி. ஓகே, மித்திலேஷ் சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சீக்கிரம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அது தெரியும். ஸோ பார்த்தாலும் தெரியும். பிளிங்கு என்ன பண்ணுறேன் ஃப்ரீ ஃபயர் விளாடுறேன். ஆமாம், அங்கே வந்து ஒரு எனிமி இருந்தான். அவனை வரான் போகிறான் மேப். அதுக்கப்புறம் அந்த எனிமியை போய் பார்க்கலான்னு போனேன். அங்கே போனால் அவனை காணும். ஒரே வெறுப்பே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லூட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வேகமாக ஓடிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜானம் வரான்னு பார்க்குறேன், ஆனால் வரவே மாட்டேங்குது. எப்படா கேம் பிளே முடியும்னுக்குது. பார்த்தா 4 நிமிஷம் தான் போயிடுது. சரி, கார் தான் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோ இங்கே இருந்துச்சு. அது ஆட்டோவை ஏற்றிட்டு நான் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் ஆட்டோக்காரன்னு சொல்லிட்டு மாதம் அப்படியே போனால் மலை மேலே போனால் அது போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்படியோ முத்து தள்ளி போயாச்சு. சரி போயாச்சு. பார்த்தா இங்கே ஒருத்தன் நின்றுட்டு நான் அவன் மேலே ஆட்டோவை ஏற்றிட்டேன். அவன் சாவலை.
அதுக்கப்புறம் இறங்கி போய் அவனை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டால் அங்கே இருந்தான் இன்னொருத்தர் 2 ஆக்சுவலாக அவனை சாவச்சிட்டேன், இன்னொருத்தன் அவன். அதுக்கப்புறம் அவனையும் போட்டால் அவன் வந்து ஹெல்த்து கம்மியாக தான் போகுது. என்னென்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிட்டே இருந்தேன். அடிச்சிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்தான், நானும் அடிச்சிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே லெஜெண்டரின்னு சொல்லிட்டு மேலே போட்டானுங்க. நான் அவனை கில் பண்ணிட்டேன். அப்படியே ஆட்டோவில் மறுபடியும் போய் ஏறலான்னு பார்த்தா நானும் நான் மட்டும் ஓடிட்டே இருந்தேன். அங்கே போனால் அங்கே நம்ம ஆட்டோ இருக்குது. அப்படியே ஆட்டோவில் எகிரி குச்சிட்டு சும்மா மஜாவாக போயிட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளோ பேருங்கிறான்னா 3 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் கில்லியாச்சு, கில் பண்ணியாச்சு. ஸோ வாங்க சீக்கிரமாக போகலாம். அப்படியே அங்கே கொஞ்சம் தூரத்துக்கு போனால் இது 2 பேர் என்னானுங்க. அதில் ஒருத்தனை போட்டு கும்மிட்டு இருந்தேன். கிட்ட அவன் செத்துருப்பான். பட் நான் தான் விட்டுட்டேன். அவன் மட்டும் ஓடி போயிட்டான். அதுக்குள்ளே பிஸ்தல் வேறு கன்று காலி. சரி அப்படியே பாம்பை தூக்கி போட்டால் அந்த பாம் தான் வேஸ்ட்டு. ஸோ அப்படியே இன்னொருத்தன் தேடினேன். அங்கே கீழே போகும்போது என்ன ஆச்சான். ஸோ அதனால மேலே போனேன். இங்கே போய்ட்டு மறுபடியும் நான் பார்த்துதான் லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற போனேன். அதுக்கப்புறம் இன்வெர்டரை செக் பண்ணிட்டு ஆட்டோவில் ஏற போனேன். டிரைவர் தண்டு ஏற போனால் அப்படியே போயிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படியே திருப்பிட்டு என்னென்னு பார்த்து இப்படி பண்ணால் காணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அவனை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். இந்த சைடு 2 சைடும் அடிச்சிடறானுங்க போல். அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். கன்று வேறு என்ன உதாரணத்துக்கு மாற்றலான்னு பார்த்தா பிஸ்தல் தவிர்த்து வேறு ஒன்றுத்தையும் காணும். அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சிட்டு இருந்தேன். இங்கன்னு காணவே காணும். எங்கடா போனானும் தெரில. ஆனால் வேறு காணவே காணும். சரி சொல்லிட்டு மறுபடியும் நான் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா பிஸ்தல் வந்து இதுவே இல்லை, புல்லட்டே இல்லை. ஸோ அதனால் பிஸ்தல் மாட்டலாம் பார்த்தா வேறு என்னமோ கன்லாம் மாட்டிகிட்டு வந்துச்சு. அதுக்குள்ளே ஜான் வந்துடுச்சு. அதை மாற்றத்துக்காக நான் மாட்டிட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது ஆட்டோ கிடையாது, ரிக்ஷா. ஐ மீன் வடக்கு நம்பர். ஓகே, நான் அப்படியே வேகமாக போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தேன். வேறு என்ன எனிமி கண்ணில் படுறான்னா பார்த்துட்டு இருந்தேன். அண்டு ஜான் தான் பொறுமையாக வந்துட்டு கண்டுச்சு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம். அப்போ தான் அவங்க நல்லா மோட்டிவ் ஆகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தபோது எவனுமே வரல. அதனால் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 3 பேர் தான் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன்னா அங்கே அவன் பாட்டு போல் நூபு எதுவுமே விளையாட தெரில போல். நான் இவ்வளோ நாள் ஆச்சு, அவன் வெளியே போயிருக்கலாம். பட் அவனுக்கு விளையாடவே தெரில. அவன் மட்டும் சவுத்தில் போய் முட்டிட்டு இருந்தான். அவனை போட்டு அடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் ஏறி ஸோ அப்படியே இது ஆட்டோ எடுத்து போயிட்டு இருந்தேன். இல்லை லைட்டாக லேங் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் அப்படியே போய் ஆக்சுவலாக இது ஆட்டோ கிடையாது, ரிக்ஷாங்க. தப்பா சொல்லிட்டுக்கிறேன். அப்படியே ஒரு சைடு நான் மட்டும் போயிட்டு இருந்தேன்னா அப்போ தான் ஒன்று யோசித்தேன். இது இங்கே ஜான் அது நான் மட்டுட்டு அசால்ட்டாக போயிட்டு கிடக்குறேன். ஆட்டோக்காரன் பாட்டு போட்டுக்கிட்டு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அப்போ ஒன்றும் நடக்கலை. அப்போ தான் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நான் யாரையுமே கொலை பண்ணல. பட் ஜெயிச்சிட்டேன். அது எப்படின்னு இதில் அவன் லாபி வெளில வந்துருப்பான் போல். எனக்கு தேடுத்து இல்லைன்னா ஜானில் போய் சேர்த்துருப்பான் போல். ஸோ இப்படி தாங்க ஜெயித்தேன். ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ஜாலியாக இருக்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.